நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டையில் கல்வி மற்றும் அடிப்படை வசதிகளின் பற்றாக்குறையை எதிர்த்து மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் மீனவர்கள் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த பகுதியில் தொடக்க பள்ளியும் உயர்நிலைப் பள்ளியும் ஒரே கட்டிடத்தில் குறைந்த வகுப்பறைகளுடன் இயங்கி வருவதால் மாணவர்களின் கல்வி தரம் பாதிக்கப்படுகிறது என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 3 வகுப்பறை மட்டுமே இருப்பதால் பல மாணவர்கள் வெளியில் அமர்ந்து பாடம் கேட்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மாணவர்களுக்கு கல்வி மீது ஆர்வம் குறைந்து வருவதாகவும் தரமான கல்வி வழங்கப்படவில்லை என்றும் பெற்றோர் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். மேலும் ஸ்மார்ட் கிளாஸ், விளையாட்டு மைதானம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். உயர்நிலைப் பள்ளி தனி கட்டிடம் கட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளி முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிக்கல்வித்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி சாமந்தான்பேட்டை மீனவர்கள் ஒரு நாள் வேலைநிறுத்தம் நடத்தினர். இதனால் 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. 250க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டது. போராட்டத்தை தொடர்ந்து நாகை தாசில்தார், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோர் மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். மாணவர்களின் கல்விக்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் என வழக்கம் போல உறுதியளித்தனர்.